கஸ்டமர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க. அருணாச்சல் ஏஜென்சிஸ்லேருந்து இன்னைக்கு FAQ சீரீஸில் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்போது அதுக்கான டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கடைக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த கடைக்காரங்க டெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை எப்படி பார்த்து புரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நாம் எப்படி ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அது மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குமோ சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சில பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து பைண்டிங் ஒயர் ஃபென்சிங்கு கட்டுற அந்த ஃபென்சிங் போடும்போது கட்டுற கட்டுக்கம்பியோட டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு. இதில் 5 விஷயம் நான் முக்கியமாக பார்ப்பேன். அந்த 5 மட்டும் எப்படின்னு பார்க்கலாம். மொதல் விஷயம் பார்க்க வேண்டியது கெமிக்கல் காம்போசிஷன். அதாவது அதில் இருக்கிற MS ஒயரோட கெமிக்கல் காம்போசிஷன் என்னென்னு பார்க்கணும். சல்ஃபரும் ஃபாஸ்பரஸும் ரொம்ப முக்கியம். சல்ஃபர் ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருந்தால் அது சீக்கிரம் கட் ஆயிரும், பிரிட்டிலாக இருக்கும். ஸோ அதனோட லிமிட் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்கிறது வந்து 0.035 உள்ளே இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக இதை டெஸ்ட் பண்ணும்போது 0.007ம் 0.011 தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ஒயரு. ஸோ இது ஓகேங்க. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக சைஸுங்க. இப்போ நம்ம 0.9mm ஒயர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் 0.9mm எக்ஸாக்டாக தயாரிக்க முடியாதுங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து 0.89லேருந்து 0.87லேருந்து 0.93க்குள்ளே இருக்கணும்னு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு காயிலும் சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே அந்த லிமிட்குள்ளே தான் இருக்குது. 0.87லேருந்து 0.93க்குள்ளே இருக்குது. ஸோ சைஸும் ஓகே. சைஸ் அதிகமாக இருந்தால் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்தால் தான் கட்டவும் ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டியது எலாங்கேஷன் பர்சன்டேஜ். பொதுவாக 10% மினிமம் எலாங்கேஷன் இருக்கணும். அதாவது ஒரு கயிறு 2 எண்ட்லேருந்து பிடிச்சி இழுத்தோன்னா அது கட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் இழுக்குது தாங்குதுன்னு சொல்லி 10% இருக்க வேண்டிய இடத்துல 14 to 18% இருக்குது. ஸோ இது ஓகே, குட். ஸோ இது எல்லா ப்ராப்பர்ட்டிஸோட முக்கியம் என்னென்னா ஜிங்க் கோட்டிங். அதாவது ஒரு நம்ம கட்டுற கட்டுக்கம்பி துருவேறாமல் இருக்கணும்னா இந்த ப்ரொடெக்டிவ் கோட்டிங் இந்த பர்டிகுலர் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அது ஜிங்க்கு அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். நாம் ஆர்டர் பண்ணது 60 to 70 GSM ஒயர். அப்போ இதுக்கு மேலே அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்தால் தான் அது நல்ல குவாலிட்டி ஒயருங்க. இப்போ 60 GSM ஆர்டர் பண்ணதில் டெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 79 to 95 GSM வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்க் கோட்டிங் கிராம்/ஸ்கொயர் மீட்டரில் போட்டிருப்பாங்க. 75 மீன் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குங்க. இது படிச்சுக்க ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணிங்கனாலே ஈஸியாக புரியும். அப்படி இல்லைனாலும் ஒரு ChatGPTயோ அல்லது ஏதோ ஒரு AI டூல்ஸ் யூஸ் பண்ணி இது இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டெஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டு வாங்குங்க. அது பக்காவாக எல்லா கடைக்காரங்களுமே வச்சுருப்பாங்க, கொடுப்பாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.